2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை யாராவது சத்தமாய் வாசிக்கலாம். 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தடுப்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்மாக்களுக்கு மெய்ப்பொருள் கண்காணிப்பானவர்களிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். 24வது வசனத்துல நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய தழும்புகளால் நம்ம குணமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய தழும்புகள் எனக்கு தழும்பு வராமல் இருப்பதற்காக தான் அந்த தழும்புகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. பிசாசு என்ன பண்றான்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் போராட்டங்களை கொண்டு வந்து நம்மை காயப்படுத்துகிறான், தழும்புகள் ஆக்குகிறான், வடுக்களாய் அது மாறுகிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் தழும்புகளை ஏற்றது நீங்க தழும்புகள் இல்லாமல் சுகமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. சோ ஆண்டவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டதனுடைய காரணத்தை என்ன சொல்றாருன்னா, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. அப்படின்னா பாவம் என்ற உணர்வுக்காக, பாவம் என்ற பிசாசின் கிரியைகளுக்காக, பாவத்தினுடைய எந்த விதமான செயல்பாடுகளுக்காகவும் நான் மரித்திருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை செய்வதற்கு நான் செயல்படுகிறவனாய் இருக்கக்கூடாது. இன்னும் தெளிவா சொல்லணும்னு சொன்னா, பிசாசு என்ன செய்யணும் விரும்புகிறானோ அதை நான் செய்யக்கூடாது. என்னுடைய நாக்கு உயிரோடு இருந்துச்சுன்னா பிசாசு சொல்வதை செய்யும், பேசும். என்னுடைய கண்கள் உயிரோடு இருந்துச்சுன்னா பிசாசு என்ன சொல்றானோ அதை செய்யும். என்னுடைய காது உயிரோடு இருந்துச்சுன்னா பிசாசு என்ன சொல்றானோ அதை செய்யும். என் கை, என் காலு, என் சரீரம் உயிரோட்டமா இருக்கும் போது, அதுக்காக உயிரோட இல்லையா? நான் உயிரோட தான் இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகம் பிசாசுக்குள்ள இருக்கிறது, உலகம் முழுவதும் பிசாசின் கிரியைகளால் சூழப்பட்டிருக்கிறது. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை இந்த உலகத்துல வாழும் போது இந்த பிசாசின் கிரியைகள் சரீரத்துக்குள்ள கடந்து வரும், டெம்ப் பண்ணும், சோதனை கொண்டு வரும், கோபத்தை கொண்டு வரும், இச்சைகளை கொண்டு வரும், பாவத்தை கொண்டு வரும். இதெல்லாம் கொண்டு வந்து எனக்குள் இருக்கிற தேவ சமாதானத்தை எடுக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணிக்கொண்டே இருப்பான். நம்ம பரலோகம் போகிற வரைக்கும் அல்லது நம்ம மரிக்கிற வரைக்கும் இந்த ஒரு போராட்டத்திலிருந்து நம்மளால என்ன பண்ண முடியாது? விடுதலை ஆக முடியாது. ஆனால் விடுதலையோடு வாழுவதற்கு ஆண்டவர் ஒரு ஃபார்முலா சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் பாவத்துக்கு சாக வேண்டும். அந்த ரோமர் 12:1 சொல்லுகிறது, உங்க சரீரத்தை ஜீவ பலியாய் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கணும். அப்படின்னா பாவம் செய்வதற்கு அது ஆக்டிவா இருக்கக்கூடாது, பாவத்தை அது சென்ஸ் பண்ணக்கூடாது, உணர்வு இல்லாம இருக்கணும். தேவன் இருக்கிறாரு, பிசாசு இருக்கான், ஆவியானவர் செயல்படுறாரு, அசுத்த ஆவியும் செயல்படுது. என்னுடைய உணர்வுகள் தேவனுடைய செயல்பாடுகளை உணரக்கூடியதா இருக்கணும், பிசாசோட செயல்பாடுகளை உணரக்கூடியதா இருக்கக்கூடாது. பல நேரங்களில் தேவனை உணர்றோம், பிசாசை உணர்றோம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? யாக்கோபு 2 வாசிக்கிறோம். ஒரே ஊற்றிலிருந்து அது வருமா? துதித்தலும் சபித்தலும் ஒரு நாக்கிலிருந்து வருமா? வராது. வாசிங்க அந்த வசனத்தை. யாக்கோபு 2 யாக்கோபு 3ஆம் அதிகாரம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? சகோதரரே, அத்திமரம் ஒளிவப்பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே ஒரு உபர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்குமா?
மாட்டாது. அப்போ ஒரு ஊற்றுக்கண்ணிலிருந்து ரெண்டு விதமான காரியங்கள் வரக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பாவத்துக்கு எப்பொழுது சாகிறீர்களோ, பாவத்துக்காக எப்பொழுது நம்முடைய சரீரம் சாவதற்கு ஒப்பு கொடுக்கிறோமோ, அப்பொழுது பாவம் இந்த சரீரத்தில் உணரப்படாது. இன்னும் சொல்ல போனா, பாவத்துக்கு செத்து அப்படியே விட்டுறக்கூடாது. நான் நீதிக்கென்று பிழைத்திருக்க வேண்டும். நான் நீதி செய்யும்படி பேதுரு நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலகம் இல்லாத ஞானப்பாலின் மேல வாஞ்சியாயிருங்க. நிறைய நேரத்துல ஆண்டவரே, இனி இதை நான் செய்ய மாட்டேன், இனி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இனி இப்படி நான் வாழ மாட்டேன், நான் இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிறேன். நல்லது. நீங்க நான் ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கிறேன். நல்லது. அது பரலோகம் அங்கீகரிக்கிறது, தேவன் சந்தோஷப்படுகிறார். ஆனால் இதை சாகடிச்சுட்டு இந்த பக்கம் நீங்க வளரவில்லை என்றால், இந்த பக்கம் நீங்க பிழைக்கவில்லை என்றால், வசனம் உங்களுக்கு உள்ள போகல, நீங்க ஆவிக்குரிய எக்ஸசைஸ் பண்ணல, ஆவிக்குரிய ஆராதனை, ஜெபம், வேதவாசிப்பு இவைகளுக்குள்ள நீங்க கடந்து போகல அப்படின்னு சொன்னா, செத்தது மறுபடியும் முளைக்க ஆரம்பித்துவிடும். நீங்க ஒப்பு கொடுத்ததே மறுபடியும் செய்வீங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ நீதிக்கு பிழைக்க. ரோமர் 12:2 சொல்லுது, உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்க மறுரூபமாகுங்கள். எப்ப மனம் புதிதாகும்? நான் தேவனுடைய கட்டளைகளை படிக்க 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 அந்த கட்டளைகளுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய மனம் புதிதாக ஆரம்பித்து விடுகிறது. வசனத்தை ஏன் படிக்க சொல்றோம்? ஏன் சபையில உபதேசம், ஏன் ஜெபம், ஆராதனை எல்லாம் எதுக்கு அப்படின்னா, தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நான் புரிஞ்சு என்னுடைய மனதில் அதை பதிய வைக்கிறேன். நான் படிக்கும் போது என்ன நடக்குது? ஓ, இனி இப்படி செய்யக்கூடாது, ஓ இது பண்றது தப்பு என்று எனக்கு எப்போ புரியுதோ அப்பொழுது என்னுடைய மனது மறுரூபமாகிறது. இனி நான் அப்படி செய்யக்கூடாது, இனி நான் அந்த பழைய காரியத்தில் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு தீர்மானம் எனக்குள்ள வரும். தொடர்ந்து ஆண்டவருடைய காரியத்தை நீங்க படிக்க படிக்க எடுத்த தீர்மானத்தில் ஒரு உறுதியா இருக்கிறதுக்கு உதவி செய்யும். இன்னும் தொடர்ந்து ஆராதிக்க, ஜெபிக்க, படிக்க, ஆவிக்குரிய வளர்ச்சி உங்களுக்குள்ள வரும்போது சத்துருவை முறியடிக்கிறதுக்கான பலனை ஆண்டவர் உங்களுக்குள்ள கொடுப்பார். இப்படி அனுதினமும் நீங்க ஆண்டவருக்குள்ள வளர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு ஒரு பெரிய பாரம் தெரியுமா? அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறது. அவருக்கு என்ன விருப்பம்? என் பிள்ளைகளுடைய சரீரத்துல தழும்பு வரக்கூடாது, என் பிள்ளைகளுடைய ஆவியில தழும்பு இருக்கக்கூடாது, என் பிள்ளைகளுடைய ஆத்மாவில தழும்பு இருக்கக்கூடாது. தழும்பு எப்போ வரும்? ஒரு காயப்பட்டாதான் அந்த தழும்பு வரும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் பார்க்கிறாரு, அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட, அவருடைய இரத்தத்தாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அநேக தழும்புகளோடு கூட, அநேக காயங்களோடு கூட, அநேக போராட்டத்தோடு கூட உட்கார்ந்து இருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். ஆல்ரெடி சிலுவையில நான் பரிகாரியாய் உனக்காக நான் மரிச்சிட்டேன், நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டேன், உன்னுடைய பாவத்தை நான் சுமந்துட்டேன், உன் சாபத்தை நான் சுமந்துட்டேன். உனக்காக எதெல்லாம் நீ ஃபெயிலியரா இருக்கிறாயோ, எதெல்லாம் உன்னால ஜெயிக்க முடியலையோ, எதெல்லாம் உன்னை காயப்படுத்துகிறதோ, எதெல்லாம் உன்னை வேதனைப்படுத்துகிறதோ, எந்த விஷயத்திலெல்லாம் நீ தளர்ந்து போயிருக்கிறாயோ, அந்த எல்லா விஷயத்திற்காக நீ பிறக்கிறதுக்கு முன்னமே, நீ தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னமே, உன் எலும்புகள் எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னமே, உன்னை கருவில இருக்கும் போது என் கண்கள் உன்னை கண்டதுனால, உன் மேல நான் இரக்கம் வைத்ததுனால, நான் இவைகள் எல்லாம் உனக்காக செய்து வைத்து விட்டோம், இன்னும் நீ அதை அனுபவிக்கவில்லையே என்று சொல்லி ஆண்டவருக்கு காயம் இருக்கிறது. ஆண்டவருக்கு காயமாக அவர் காயப்படுகிறார். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்து நின்னாங்க இந்த குடும்பம், அந்த சிஸ்டர் பாருங்க, சின்ன வயசுல ஆண்டவரை தெரிஞ்செடுத்துட்டாங்க. திருமணம் ஆனதுக்கு பிற்பாடு கணவனுடைய வழிபாடுல அவங்க போயிட்டாங்க. ஆனாலும் அந்த பிரதர் சொல்றாரு, என் கூட பிறந்தவங்க எல்லாம் செத்தாச்சு, நான் உயிரோடு இருக்கிறேன். நான் சொன்னேன், அவங்க கொஞ்சமாவது ஆண்டவர் அறிஞ்ச ஒரே காரணத்தினால அவங்க அந்த குடும்பத்தை உயிரோட வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் அன்புள்ளவர். அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தார், காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொண்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, நம்ம மேல ஒரு அன்பு வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்க? அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார், மன உருக்கம் உள்ளவராய் இருக்கிறார், அவர் நீடிய சாந்தம் உள்ளவராய்
இருக்கிறார், பொறுமை உள்ளவராய் இருக்கிறார், அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார். அந்த ஆண்டவர் இன்னைக்கு ஆராதனைக்கு வந்து கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்த பரிசுத்தவான்களாகிய விசுவாசிகளாகிய சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், நம்மை ஆண்டவர் பார்க்கிறார். அவர் பார்க்கும்போது அவர் எப்படி விரும்புகிறார் தெரியுமா? நீ தேவ சமூகத்துக்கு வரும்போது நீ பரிசுத்த ஜாதியாக, நீ ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, நீ புதிய மனுஷனை தரித்துக் கொண்டவர்களாய், நீ வெள்ளாடை தரித்துக் கொண்டவர்களாய், குருத்தோலை எடுத்துக்கொண்டு பரிசுத்தமான தேவனை பரலோகத்தில் ஆராதனை நடக்கிற மாதிரி ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னிதானத்தில் வந்து நீ ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா பிசாசு என்ன பண்றான் தெரியுமா? வார நாட்கள் உன்னை காயப்படுத்துகிறான், உன்னை வேதனைப்படுத்துகிறான், உன்னை துன்பப்படுத்துகிறான், உன்னை உபத்திரவப்படுத்துகிறான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த காயங்கள் உனக்கு எதற்காக? காயம் எதற்காக உனக்கு? உன் சரீரத்துல காயம், உன் ஆவியில காயம், உன் ஆத்மாவில காயம். என்னுடைய தழும்புகளால் நீ ஏன் குணமாகவில்லை? என்னுடைய தழும்புகள் உன்னை ஏன் குணப்படுத்தவில்லை? என்னுடைய தழும்புகள் உன் காயங்களை ஏன் ஆற்றவில்லை? எரேமியால வாசிக்கிறோம், கிளையாத்திலே பிசி தைலம் இல்லையோ, ரண வைத்தியம் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனார்? ஆண்டவருடைய ஏகத்தை பாருங்க. என்கிட்ட தைலம் இல்லையா? என்கிட்ட மருந்து இல்லையா? என்கிட்ட விடுதலை இல்லையா? என்கிட்ட சமாதானம் இல்லையா? என்கிட்ட ஆரோக்கியம் இல்லையா? நானே உன் பரிகாரியாக கர்த்தர் சொன்னார். பரிகாரின்ற வார்த்தைக்குள்ள எல்லாமே அடக்கம். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ, உனக்கு என்ன சிச்சுவேஷன்ல நீ இருக்கிற, பண பிரச்சனையா, வியாதியா, பிசாசி போராட்டமா, மாந்திரிகமா, செய்வினையா, பில்லி சூனியமா, அல்லது சரீரத்தின் போராட்டமா, ஞானத்துல குறைபாடா இருக்கிறதா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உன்னுடைய சகல பிரச்சனைகளுக்கும் பரிகாரியாய் சிலுவையில் மரித்தவர். அவர் சகலத்தையும் செய்து முடித்தவர். கல்வாரி சிலுவையில ஆண்டவர் ஜீவனை கொடுக்கும் போது எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பிள்ளைகளுக்காக, என் பிள்ளைகள் சமாதானமாய் வாழ்வதற்காக, என் பிள்ளைகள் சந்தோஷமாய் ஜீவிக்கிறதுக்காக என்னெல்லாம் வேணுமோ எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விட்டேன். ஆனாலும் நீங்க ஆண்டவருடைய ஏற்கனவே தெரியுமா? ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனார்? ஏன் சொஸ்தமடையல? நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், ஏன் நீ குணமாகல? ஏன் உன் காயம் ஆற மாட்டேங்குது? ஏன் உன் தழும்புகள் மாற மாட்டேங்குது? ஏன் இன்னும் உனக்கு வேதனை? ஏன் இன்னும் நீ விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற? ஏன் இன்னும் நீ குற்ற மனசாட்சியோட இருக்கிற? ஏன் இன்னும் நீ சத்துருவுக்கு பிரியமான காரியத்தை நீ செய்கிற? ஏன் இன்னும் பிசாசு உன்னை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறான்? இன்னும் நீ ஏன் அடிக்கப்பட வேண்டும்? இன்னும் நீ ஏன் வாதிக்கப்பட வேண்டும்? இன்னும் நீ ஏன் பிசாசின் பிள்ளையாவே இந்த உலகத்தில் வாழ வேண்டும்? நான் சொல்றாரு, என்னுடைய தழும்புகளை குணப்படுத்துவதற்கு இன்னும் ஆயத்தமாயிருக்கிறது. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இயேசு போதுமானவர் என்று என்றைக்கு இயேசுவை உங்க முன்னாடி வைக்கிறீங்களோ அன்னைக்கு அவர்களுடைய பரிகாரியாய் மாறிவிடுவார். ஹல்லேலூயா. பல நேரங்கள்ல நம்முடைய பிரச்சனைகளுக்கு பணம் பரிகாரியா இருக்கிறது, நம்முடைய பிரச்சனைகளுக்கு நண்பர்கள் பரிகாரமா இருக்கிறாங்க, நம்முடைய பிரச்சனைகளுக்கு மற்ற சோர்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறமே ஒழிய இயேசுவை எனக்கு முன்னாடி நான் என்ன பண்றது இல்ல, வைக்கவே இல்லை. தாவீது சொல்றாரு, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அதனால நான் அசைக்கப்படுவதில்லை. இயேசு உங்க முன்பாக இருந்தால், இயேசுவை உங்க முன்பாக நீங்க வைத்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க பிரயாணம் பண்ணினால் ஒரு நாளும் சத்துருக்களை அசைக்க முடியாது, ஒரு நாள் சத்துருக்களை ஷேக் பண்ண முடியாது. புயல் காற்று அடித்தது, கடல் கொந்தளித்தது, அந்த படகுல இயேசு இருந்தார். ஏன் பயப்படுறீங்க? இயேசு படகுல இருந்தா என்ன புயல் காற்று வேணாலும் அடிக்கட்டும், என்ன அலைகள் வேணாலும் அடிக்கட்டும், ஆனா உன் படகு தடுமாறாது. தடுமாறலாம், உன் படகு கவிழாது, உன் படகு சேதம் வராது. கர்த்தர் உங்கள் நம்பிக்கையா இருந்து உங்க கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றாரு, என் பிள்ளைகள் தழும்புகளோடு காயப்படுறது எனக்கு பிரியமில்லை, என் பிள்ளைகள் ஆரோக்கியம் அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாகிறீர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயில திறந்து சொல்லலாம், ஆண்டவரே எனக்காக நீங்க தழும்புகளை ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம், எனக்காக நீங்க காயப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். நான் காயத்தோடு இருக்கிற ஆண்டவரே, நான் தழும்புகளோடு இருக்கிற ஆண்டவரே, நான் வேதனையோடு இருக்கிற ஆண்டவரே, என்னை ஆற்றும்படி நீ வாரும், என்னை தேற்றும்படி நீ வாரும், என்னை குணப்படுத்தும்
குணப்படுத்தும் ஆண்டவரே. சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, என்னை குணப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை குணப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை சுகப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்படி இன்னைக்கு விரும்புகிறது. ஹalleluya, ஹalleluya. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல இந்த காரியத்தை குறித்து தான் நம்ம வாசிக்கிறோம். 53ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிக்கிறோம். மெய்யாகவே அவர் தம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறது. இந்த வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் என்ன பண்ணாரு? சுமந்தார். நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டது என்னுடைய பாவங்களுக்காக. இயேசு கிறிஸ்து சிலுவையில் வேதனை அனுபவித்தது, அவமானங்களை சகித்தது, அவர் காயப்பட்டது, அவர் ரத்தம் சிந்தினது, அவர் வேதனைகளையும் துன்பங்களையும் துக்கங்களையும் சிலுவையில் அனுபவித்தது என்னுடைய பாவத்துக்காக. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த வெளிப்பாடு நமக்கு முதல்ல வர வேண்டும். இயேசு சிலுவையில் அவதிப்பட்டது எனக்காக. எனக்காக தான் அவர் காயப்பட்டார், எனக்காக தான் அவர் அடிக்கப்பட்டார், எனக்காக தான் அவர் நொறுக்கப்பட்டார், எனக்காக தான் அவர் அவமானங்களை ஏற்றுக்கொண்டார். யாரெல்லாம் எனக்காக இயேசு அதை செய்தார் என்று உங்களுக்கு வெளிப்பாடாய் வருகிறதோ, சிலுவையில நடந்த விடுதலை நீங்க அனுபவிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஹalleluya, ஹalleluya. இயேசுவோட முகத்துல காரி துப்பினார்கள். எனக்காக தான் அவர் அவமானங்களை ஏற்றுக்கொண்டார், எனக்காக இயேசு அவமானப்படுத்தப்பட்டு விட்டார். நான் அதை விசுவாசிக்கிறேன். என்னைக்கு நீங்க அதை விசுவாசிக்கிறீர்களோ, இந்த உலகத்துல அவமானமே இல்லாமல் வாழ்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹalleluya. இயேசு எனக்காக சிலுவையில முள்முடி சூடினார், வேதனைகளை ஏற்றுக்கொண்டார் என்று என்னைக்கு நீங்க விசுவாசிக்கிறீர்களோ, இந்த உலகத்துல வேதனைகள் நீங்கி சுகமாய் இருக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹalleluya. இயேசு எனக்காக எல்லாராலும் புறந்தள்ளப்பட்டார் என்று சொல்லி என்னைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, இயேசுவை விசுவாசித்ததனால நீங்க புறந்தள்ளப்படாமல் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். ஹalleluya. இயேசு என்பவர் ஏதோ சாதாரண மனுஷனா வந்தாரு, சிலுவையில் அடிக்கப்பட்டார், ஒரு சிலுவையை போட்டோம், இயேசுவின் சிலுவை சிலுவைன்னு சொன்னோம், இயேசுவின் ரத்தம் அப்படின்னு சொல்றதுக்காக அல்ல. இயேசுவின் சிலுவையில் ஏற்பட்ட அந்த பாடுகளையும் வேதனைகளையும் உங்களுக்கு தான் சொல்லி நீங்க விசுவாசிக்கும் போது உண்மையிலேயே அந்த விடுதலை உங்களுக்குள்ள கடந்து வருகிறதா இருக்கு. ஹalleluya, ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே உண்மையாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் என்ன பண்ணாரு? சுமந்து விட்டார். என்னென்ன பாடுகள் இருக்குதோ, என்னென்ன துக்கங்கள் இருக்குதோ, அதை இயேசு சுமந்து விட்டார். ஆல்ரெடி சுமந்து விட்டார். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட நமக்கு இது புதுசா இருக்குது. ஏன் பாரத்தை சுமக்கிறீங்க? ஏன் பாடுகளை சுமக்கிறீங்க? ஏன் துக்கத்தோட இருக்கிறீங்க? நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நீ துக்கத்தோட இருக்க கூடாதுன்றதுக்காக அவர் துக்கத்தை சுமந்தார். நீ பாடுபடக்கூடாதுன்றதுக்காக அவர் பாடுகளை சுமந்தார். முதல்ல நான் விடுதலையானதான் இந்த தேசத்தில் விடுதலை வரும். எழுப்புதல் என்பது தனி மனிதனிடத்தில் தொடங்க வேண்டும். எழுப்புதல் என்பது அவருடைய பிள்ளைகளிடத்தில் தொடங்க வேண்டும். அந்த பிள்ளைகளே அனுபவிக்காம எப்படி தேசத்துக்கு அதை கொடுக்க முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய பிள்ளைகளா இருக்கிற எத்தனை பேர் பாடுகளோட உட்கார்ந்து இருக்கிறீங்க? எத்தனை பேர் துக்கங்களோட உட்கார்ந்து இருக்கிறீங்க? குடும்ப வாழ்க்கை துக்கமா இருக்குது, உனக்கு வேலை துக்கமா இருக்குது, பாடுகளா இருக்குது, பிரயாசமா இருக்குது, எதுவும் ஸ்மூத்தா போக மாட்டேங்குது. ஏன்? உனக்காக இயேசு பாடுபட்டார் என்று நீ நம்பல. நம்புறோம், அதை மறுக்கிறதெல்லாம் கிடையாது. சர்ச்சுக்கு வந்து அதை சொல்றோம், அதை மறுக்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் எனக்கு பாடுகள் வரும்போது அந்த இடத்துல இயேசு நான் அப்ளை பண்ண மாட்டேங்கிறான் தான் பிரச்சனை. தலைவலி வரும்போது நீங்க என்ன பண்றீங்க? ஆட்டோமேட்டிக்கா தைலத்தை எடுத்து போடுறோம்ல. உடம்பு பலவீனமா இருக்கும்போது டேப்லெட் எடுத்து போடுறோம்ல. இயேசு என்ற மருந்து, இயேசு என்ற பரிகாரி. ஆண்டவர் சொன்ன, நீ உலக வாழ்க்கையில் இருக்கும்போது அநேக போராட்டங்கள் வரும், துக்கங்கள் வரும், பாடுகள் வரும், பாரங்கள் வரும். அந்த நேரத்துல இந்த
மருந்தை எடுத்து நீ யூஸ் பண்ணு அப்படின்றாங்க. பல நேரங்களில் நம்ம மருந்தை யூஸ் பண்ணாமையே வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் பாருங்க, நம்ம வீட்டுக்குள்ள ஆவியாய் இயேசு இருக்கிறாரு, வேதனையோட நம்மளும் உட்கார்ந்து இருக்கிறோம். தைலமா இயேசு இருக்கிறாரு, தலைவலியோட நம்மளும் உட்கார்ந்து இருக்கிறோம். பரிகாரியா இயேசு இருக்கிறாரு, பிரச்சனையோட நம்மளும் உட்கார்ந்து இருக்கிறோம். பிசாசுக்கு இந்த அனுபவம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இவர்கள் இயேசுவை நம்பி போயிட்டாங்க, ஆனா பிரச்சனை வரும்போது இவங்க இயேசுவை கூப்பிடவே மாட்டாங்க. இயேசுவை நம்பி போயிட்டாங்க, இவங்க பிரச்சனைகளை இயேசுவை எப்படி பயன்படுத்துவது என்பது இவங்களுக்கு தெரியாது. மேத்ஸ் போடும்போது ஃபார்முலா இருக்கும், இந்த ஃபார்முலாவை எப்படி பயன்படுத்துறது தெரிஞ்சாதான் நீங்க அதுக்கு சொல்யூஷன் காண முடியும். நிறைய நேரத்துல ஃபார்முலாவும் தெரியும், சம்மும் தெரியும், ஆனா எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரியாது. அதான் பிரச்சனை. நீங்க ஆண்டவர் சொல்ற இயேசு உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ண தெரியல. எப்படி அப்ளை பண்றது? அனுதினமும் இயேசுவோட நீ இருக்க பழகினால் நீங்க அப்ளை பண்ணவே வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சப்ளை ஆகிக்கொண்டே இருக்கும். விடுதலை. ஹalleluya. தனியா எடுத்து அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, இந்த வீட்ல இந்த ஹால்ல இந்த டியூப்லைட் இருக்குது, ஃபேன் இருக்குது, இந்த ஒயர் எல்லாம் கனெக்ட் பண்ணி இருக்கிறது. சோ என்னைக்கு இந்த ஹாலை நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு சுவிட்சை போட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்கும். ஏன்னா கனெக்டடா இருக்குது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவோட நீ தொடர்புல இருக்கும்போது, இயேசுவோட நீ கனெக்டடா இருக்கும்போது உன்னுடைய பாடுகளுக்கான மருந்து ஆட்டோமேட்டிக்கா சப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். உன்னுடைய வேதனைகளுக்கான மருந்து ஆட்டோமேட்டிக்கா சப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா பிரச்சனை தெரியுமா? ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வசனத்தை வாசிச்சுட்டு இருக்கிற நம்மளே அநேக பிரச்சனைகளை ஜெயிக்க முடியாதவர்களாய் இருக்கிறோம். நீங்க ஆண்டவருக்கு மிகுந்த வேதனை தான். நீங்க மறுபடியும் என்னை காயப்படுத்துகிறீர்கள், என்னை தழுவாக்குறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலையும் உங்களோடு இருக்கிறதுக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா அவருடைய மருந்தும் பரிகாரமும் எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு சப்ளை ஆகிறதுக்கு ஆயத்தம் உள்ளவைகளா இருக்கிறது. ஹalleluya. எத்தனை பேர் விரும்புறீங்க இயேசுவோட நான் இருக்கணும்னு சொல்லிட்டு? நல்லா கவனிச்சுக்கோங்க. இது எப்பவாவது ஒரு தடவை அவருக்கு சப்ளை வாங்க நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் விரும்புறாரு, எப்போதும் சப்ளை கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு, எப்போதும் தொடர்பு இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆண்டவருக்கு உனக்கு உள்ள உறவு தான் அவர் சிலுவையில் செய்த விடுதலையை உன் வீட்டிற்குள்ளாக கொண்டு வரும். இயேசுவோடு உள்ள ஐக்கியம் மட்டும்தான் உன் வாழ்க்கையில விடுதலை கொண்டு வரும். இயேசுவோடு உள்ள நெருக்கமான உறவு மட்டும்தான் உன் வாழ்க்கையில பரிசுத்த வாழ்க்கை, விடுதலையை தேவனுக்குள்ளாக நீங்க வளர்ற ஒரு அனுபவத்துக்குள்ள வர முடியும். இயேசுவோட உறவே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு உறவு வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். அடுத்த இடையில எப்போ தோண்ட உறவு வச்சுக்கிறேன், இல்ல இல்ல. இயேசுவோட நெருங்கிய உறவு உனக்குள்ள இல்லை அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் பரிகாரியாக இயேசுவை நீங்க அனுபவிக்கவே முடியாது. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் தழுவுக்கு காரணம் என்ன? உன் காயத்துக்கு காரணம் என்ன? தேவனோட உனக்கு ஐக்கியம் இல்லை, ஐக்கியம் கிடையாது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் வாசிங்க. என்னுடைய ஐக்கியம் வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது. இல்ல, நீங்களும் எங்களுடைய 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க, சின்னவங்க இருக்கிறீங்க. நம்ம எல்லாரும் கிறிஸ்தவங்க தான். எத்தனை பேர் நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்றீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. எத்தனை பேர் இயேசுவை முழு இதயத்தோட ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உண்மைதானா? இயேசுவை முழுமையா ஏற்றுக்கொண்டால் அதனுடைய அர்த்தம் என்ன? இப்போ உதாரணத்துக்கு ஒரு கணவனை நீங்க திருமணம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, அது ஒரு மனைவியை திருமணம் பண்ணீங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? இனிமேல் அவங்களோட சேர்ந்து நான் வாழணும் தான் அதனுடைய அர்த்தம். இந்த பெண் ஒரு வீட்டில் இருந்திருக்கும், மாப்பிள்ளை ஒரு வீட்டில் இருந்திருப்பாங்க. திருமணம் ஆன உடனே பெண் அந்த வீட்டை விட்டு மாப்பிள்ளையோட வீட்டுக்கு போய் இவங்க 2 பேரும் ஒண்ணா வாசம் பண்ண போறாங்க. அதான் திருமணத்துடைய ஒரு அடையாளம். இயேசுவை ஏற்றுக்கொள்றதுன்ற என்ன? இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்பது எல்லாத்தையும் விட்டு, பாவத்தை விட்டு, உலகத்தை விட்டு, அல்லது உலக ஐக்கியத்தை விட்டு, உலகத்தில் இருக்கிற தொடர்புகளை விட்டு இயேசுவோடு மட்டுமே தொடர்புடைய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பேர் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ பைபிள் தூக்கிட்டு
சர்ச்சுக்கு போயிடலாம், ஞானஸ்நானம் எடுத்துடலாம், ஞாயிற்றுக்கிழமை வந்துடலாம், திருவிருந்தில் மட்டும் கையை வச்சுட்டு போயிடலாம். தயவு செய்து இது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நினைச்சு ஏமாந்து போயிடாதீங்க. பிசாசு எவனை விழுங்கலாமோ வகை தேடிட்டு இருக்கிறான். பிசாசு யாரை கவனம் வச்சிருக்கான் தெரியுமா? இப்படி பெயர் கிறிஸ்தவங்கள, மாய்மாலம் பண்றவங்கள, சும்மா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக கிறிஸ்தவனா வாழ்ந்து கொண்டிருந்து பெயர் கிறிஸ்தவர்களை கவனம் வைத்து பின்னாடி பிசாசு வந்து கொண்டிருக்கான். உன் வாழ்க்கையில பிரச்சனை வரும், போராட்டம் வரும், உன் வாழ்க்கையில காயங்கள் வரும், உபத்திரம் வரும். நீ ஜெயிக்க முடியாது, நீ எதிர்த்து போராட முடியாது. காரணம், நீ மாய்மாலம் பண்ணுகிறாய். இந்த மாய்மாலமான வாழ்க்கைக்கு நீ ஒரு முடிவு உண்டாகணும். வாழ்ந்தால் உண்மையாய் ஆண்டவரோடு ஐக்கியமாயிருக்கும். ஒரு தீர்மானம், முழு உள்ளத்தோடு உண்மை ஆராதிப்ப ஆண்டவரே. தயவு செய்து இன்னைக்கு கொஞ்சம் சுய பரிசோதனை பண்ணி பாருங்களேன். நான் உண்மையிலேயே நான் பாடுறதுக்கு என் இருதயத்துக்கு உண்மையே அப்படி உண்மையா தான் இருக்குதா? வாலிப பிள்ளைகளை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். உண்மையாவே நான் அப்படிதான் இருக்கிறேன்னா? ஆண்டவர் முகத்தை பார்க்கறது கிடையாது, உங்க உள்ளத்தை பார்க்கறது. இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு ஆண்டவர் வந்திருக்கிறார். எங்க 2-3 பேர் கூடினாலும் அந்த மத்தியில வருவேன் என்று சொன்னவர் இங்க வந்திருக்கிறார். அவர் உங்க இருதயங்களை பரிசோதனை பண்ணி கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்துற விசேஷம் சொல்லுகிறது, 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறது. அவர் குத்து விளக்குகளை உலாவி கொண்டிருக்கிறார். அப்படின்னா சபையின் நடுவில் அவர் ஒரு மூலையில உட்கார்ற ஆண்டவர் அல்ல, அவர் உலாவுகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்திருக்கிறவங்க கூட உலாவி கொண்டிருக்கிறார். ஃப்ரண்ட் ரோல இருக்கிறவங்க கூட உலாவி கொண்டிருக்கிறார். நடுவில் இருக்கிறவங்களோட உலாவி கொண்டிருக்கிறார். எதற்கு அவர் உலாவுகிறார்? அவர் இங்கிருந்து பார்த்தவங்க முகத்தை பார்க்கறதுக்கு அல்ல, அவர் உலாவுவது உன்னுடைய அந்தரங்கத்தை பரிசோதனை பண்ணும்படியாக. உன் இருதயத்துக்குள்ள நீ என்ன நினைக்கிற என்பதற்காக. உன் இருதயம் அவருக்கு முன்பாக செம்மையா இருக்கிறதா இல்லையா என்பதை பார்க்கும்படி அவர் உலாவி கொண்டிருக்கிறார். என்ன தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல காயங்கள் இல்லாம சமாதானத்தோடு விடுதலையோடு சந்தோஷத்தோடு நான் வாழணும். இயேசு சிலுவையில வைத்த அந்த விடுதலையும் ஆசீர்வாதம் எனக்கு வேணும் என்று உண்மையிலே விரும்பினீர்கள் என்றால் இன்னைக்கு உங்க உள்ளத்தை திறந்த ஆண்டவரே, உண்மையான ஒரு உறவுக்குள்ள வர்றதுக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, உமக்கு முன்பாய் உண்மையா இருக்கிறது நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன். மாய்மாலமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, பெயர் கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. கிறிஸ்தவ மதம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. என்னுடைய அனுபவமா இது கிறிஸ்தவ மாறுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? வாயில திறந்து சொல்லுங்க. ஆண்டவருக்கு சொல்லுங்க, பேசுங்க. ஆண்டவரே, மாய்மாலமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. உம்மோடு நெருங்கின உறவுக்குள்ள எனக்கு வர்றதுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்மோடு நெருங்கி இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த பெயர் கிறிஸ்தவனா நான் இருக்கக்கூடாது, மாய்மாலம் நான் பண்ணக்கூடாது ஆண்டவரே. நெருங்கின உறவுல இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள். ஏன் இன்னும் குணமாகல? ஏன் இன்னும் உனக்கு தழும்புகள்? ஏன் இன்னும் உனக்கு பிரச்சனை? கர்த்தருடைய பந்தியில நீங்க பங்கெடுத்தாச்சு. இந்த கர்த்தருடைய பந்தி சாதாரண பந்தி கிடையாது. இந்த கர்த்தருடைய பந்தி எத்தனையோ வியாதிகளை குணப்படுத்தின பந்தி. இந்த கர்த்தருடைய பந்தி எத்தனையோ பிசாசின் கட்டுகளை உடைத்த பந்தி. இந்த கர்த்தருடைய பந்தி எத்தனையோ சாபங்களை முறித்தது. இந்த கர்த்தருடைய பந்தி எத்தனையோ பேரை விடுதலையாக்கி ஆசீர்வாதத்தோட, ஐஸ்வர்யத்தோட, சமாதானத்தோட, சந்தோஷத்தோட வாழ வைத்திருக்கிற பந்தி. உன்னை ஏன் குணப்படுத்தவில்லை? உனக்கு ஏன் விடுதலை கொடுக்கல? கர்த்தருடைய பந்திக்கு வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய சரீரத்துக்கு வல்லமை இருக்கிறது. அவருடைய ரத்தத்துக்கு வல்லமை இருக்கிறது. இன்றைக்கும் அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஆனால் உனக்கு ஏன் விடுதலை நடக்கல? உன் வாழ்க்கையே மாறல. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய இருதயம் எனக்கு முன்பாக செம்மையாக இல்லை. நீ மாய்மாலம் பண்ணுகிறாய். நீங்க அந்த மாய்மாலத்தை எடுத்து போட்டு, ஆண்டவரே, என்னுடைய ஐக்கியம் குமாரனோடும், என்னுடைய ஐக்கியம் பிதாவோடும், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எத்தனை பேருக்கு சொல்ல போறீங்க? சொல்லுங்க, வாயில திறந்து சொல்லுங்க. என்னுடைய ஐக்கியம் பிதாவோடும், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. சொல்லுங்க, என்னுடைய ஐக்கியம் பிதாவோடும், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அவரோட ஐக்கியத்தை மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுடைய எல்லா காயங்களும் குணமாக்கப்பட்டு, தழும்புகள் ஆற்றப்பட்டு விடும். சிம்பிள். நீங்க அவரோட கனெக்ட் ஆனா போதும், அவரோட ஐக்கியப்பட்டா போதும். நீங்க புதிதாக வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள், நீங்க புரிந்து கொள்ளுங்க, இயேசு உங்களை விடுதலை ஆக்குறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். இயேசுவால உங்களை விடுதலை ஆக்க முடியும். இயேசுவால உங்க பிரச்சனையை மாற்ற முடியும். இயேசுவால உங்க சாபத்தை முறிக்க முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க இயேசுவோட ஒரு கனெக்ஷன் கூட வந்தா போதும்.
இயேசுவோட ஒரு தொடர்புக்குள்ள வந்தா போதும். இயேசுவால விடுதலை ஆக்க முடியாத ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் நாம் அவரோட நெருங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவருடைய தழும்புகள் நம்மை குணமாக்குகிறது. தழும்புகள் அப்படின்னு சொன்னா காயங்களிலிருந்து வருகிறது தான் தழும்பு இல்லையா? ஒரு காயம் வந்துச்சுன்னு சொன்னா அதுல ரத்தம் வழி ரத்தம் இல்லாத காயங்கள் கிடையாது. தழும்புகள் அப்படின்னா பெரிய காயங்கள் வரும்போது அந்த தழும்புகள் என்ன பண்ணும்? அந்த தழும்புன்னு சொல்ற அளவுக்கு பெரிய தழும்பு இல்லைன்னா சின்ன காரியமா இருக்கும். சோ தழும்புகள் காயங்களால் உண்டாகிறது. தழும்புகள் ரத்தங்களை வர வைக்கும். தழும்புகள் கிடையாது, காயங்கள் ரத்தத்தை வர வைக்கும். ஆறும்போது தழும்பா மாறிடும். அப்போ காயங்கள் அப்படின்னு சொன்னா சரீரத்துல வெளிப்பிரகாரமா நடக்கிறதா காயம். அதே நேரத்துல உள்ளேயும் காயங்கள் நடக்கும். இன்னைக்கு இயேசு சொல்றாரு, என்னுடைய தழும்புகள் என்பது உன்னுடைய வெளியில இருக்கிற காயங்களையும் ஆற்றுவதற்கு வல்லது, உன்னுடைய உள்ள இருக்கிற காயங்களையும் ஆற்றுவதற்கு வல்லமை உள்ளதா இருக்கிறது. வெளியில் அநேக காயங்கள். எதற்காக காயங்கள்? ஏன் பாடுகள்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் ஆண்டவரோட ஐக்கியம் இல்லாமல் இருக்கும்போது பிசாசுக்கு நான் கேட்ட திறந்து வச்சிருக்கேன். ஒரு சரீரத்துல 5 வாசல்கள் இருக்கிறது. மெய் முழு சரீரத்தை குறிக்கிறது. வாய், கண், மூக்கு, செவி இதெல்லாமே வெளியில் இருக்கிற சூழ்நிலைகளை உணரக்கூடிய சென்ஸ் உள்ளது. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு ஏற்பட்ட காயங்களினுடைய காரணம் இந்த 5 வாசல்களில பிசாசுக்கு நீ இடம் கொடுத்துட்ட. பிசாசு உள்ள வர்றதுக்கு நீ வழி விட்டு விட்டாய். அவன் என்ன பண்ணிட்டான்? உள்ள வந்து உன் சரீரத்தை காயப்படுத்துறான். சரீரத்தை காயப்படுத்துவது என்பது சரீர பிரகாரமா பாவம் செய்ய வைக்கிறது. அது கெட்ட வார்த்தை பேசுறதா இருக்கலாம், தூசிக்கிறதா இருக்கலாம், கெட்ட காரியங்களை பார்க்கறதா இருக்கலாம், கெட்ட செயல்கள் செய்யறதா இருக்கலாம், கெட்ட இடத்துக்கு போறதா இருக்கலாம், வெளியில பாவத்தை செய்ய வைக்கிறான். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, என் சரீரத்துல ஏற்பட்ட காயங்கள் உங்களுடைய வெளியில் இருக்கிற பாவங்களை மாற்றுவதற்காக தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு காயங்களை ஏற்றுக்கொண்டது என் பாவத்துக்கு. அதான் ஏசாயா வாசம், அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். வெளியில ஏன் நீங்க காயப்படணும்? என்னால இதை விட முடியல, சிகரெட்டை விட முடியல, குடியை விட முடியல, கெட்ட வார்த்தையை விட முடியல, சினிமாவை விட முடியல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ விட முடியல நீ ஏன் சொல்ற? இன்னைக்கு மாத்தி சொல்லு, இயேசுவின் தழும்புகளால் நான் விடுதலை பெற்றிருக்கிறேன் நீ சொல்லு. உன் வார்த்தை நீ மாத்து. பிசாசு செத்த கிரியைகளை பழையவைகளை நினைக்க வைக்கிறான், பழைய காரியங்களை செய்ய வைக்கிறான். பாவத்துக்கு செத்து நீ நீதிக்கு பிழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பாவத்துக்கு செத்து கொண்டே இருக்கிறாய். என்னால முடியல, குடியை விட முடியல, சிகரெட்டை விட முடியல, இதை விட்டா ஏதாவது ஆயிருது, தலை சுத்து வருது, கை கால உதறுது. யார் இதை சொன்னது? உன்னை படைத்த ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை குணமாக்குகிற கர்த்தராய் இருக்கிறேன். நான் தழும்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னெல்லாம் இயேசுவின் காயங்கள் என்னுடைய வெளிப்பிரகாரமான பாவத்தை நான் விடுதலை ஆவதற்காக இயேசு காயங்களை ஏற்றுக்கொண்டார். நான் விசுவாசிக்கிறேன். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, நான் வளருவதற்கு முன்னாடியே, நான் இந்த பாவத்தை செய்வதற்கு முன்னாடியே எனக்கான விடுதலையை என்னுடைய இயேசு அவருடைய தழும்புகளால் வாங்கி வைத்து விட்டார் என்று உண்மையாய் யார் நம்புகிறீர்களோ இன்றைக்கு உங்களுடைய பாவத்தில் நான் விடுதலை. ஹல்லேலூயா. நீங்க திரும்ப வாயில சொல்லணும், இயேசுவின் தழும்புகளால் நான் விடுதலை ஆகிவிட்டேன். அவருடைய பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கி விட்டார். என்னால் முடியல என்ற வார்த்தை நீ சொல்லாத. என்னால் இதை ஜெயிக்க முடியல என்ற வார்த்தை நீ சொல்லாத. எங்க ஆண்டவர் உங்க வெளிப்பிரகாரமான பாவத்தை மாற்றும்படி அப்படி தழும்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் பாருங்க, இந்த காயம் பட்டுச்சுன்னா இந்த காயத்துக்கு உள்ள இருந்து ரத்தம் வரும். ஒன்றியவான்ல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு அது உண்மையும் நீதியும் உள்ளதா இருக்கிறது. சரீரத்துல நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன்னா அது நேரா என்னுடைய ஆத்மாவை பாதிக்கும். எனக்கு உள்ள சமாதானம் இருக்காது, என்னுடைய உள்ளுக்குள்ள சந்தோஷம் இருக்காது. என்னோட சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிம்மதியை எல்லாத்தையும் கெடுத்து என்னுடைய மைண்டை கரெக்ட் ஆக்கி, என் சிந்தனைகளை கரெக்ட் ஆக்கி, எப்ப பாரு கோபம், வைராக்கியம்
எரிச்சல் இதை என் மைண்டுக்குள்ள கொண்டு வந்து என்னுடைய உள்ள இருக்கிற வாழ்க்கையை அழித்து கொண்டே இருக்கும். ஆனா நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் தழும்புகளை ஏற்றுக்கொண்டது உன்னுடைய உள்காயங்களை ஆற்றுவதற்காக. இயேசுவினுடைய காயங்களிலிருந்து வெளியே வருகிற ரத்தம் உங்களுடைய சிந்தனையில் இருக்கிற பாவங்களை ஆற்றுவதற்கு வல்லமை உள்ளது. இயேசுவினுடைய காயங்களிலிருந்து வழிந்தோடுகிற ரத்தம் உங்களுடைய உள் மனசுக்குள் இருக்கிற வைராக்கியங்கள், கோபங்கள், மூர்க்கங்கள், பகைகள், விரோதங்கள், கசப்புகள் இவைகளெல்லாம் எடுத்து போடுவதற்கு வல்லமை உள்ளதா இருக்கிறது. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, என் தழும்புகளால் நீங்க குணமாகிறீங்கன்னு சொல்லி தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் உள்ளுக்குள்ள பகை, விரோதம், வெறுப்பு, ஒப்புரவாகாது, மன்னிக்காதது, சிந்தனையில பாவம், இச்சைகள், கோபங்கள், மூர்க்கங்கள், வைராக்கியங்கள், பொறாமைகள், எரிச்சல்கள், இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரிகள் உங்களுக்குள்ள வச்சுட்டு காயத்தோட வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இதுதான் உன்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இதுதான் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நான் சிலுவையில தழும்புகளை ஏற்றது உனக்கு விடுதலை கொடுக்கும்படியாக தான் அல்லவா? ஏன் இது நீ விடுதலை ஆகல? கிளையாத்துல பிசின் தைலம் இல்லையா? ரண வைத்தியம் இல்லையா? பரிகாரி இல்லையா? உனக்கு சுகம் கிடைக்காதா? இந்த கேரக்டர்ல ஒரு விடுதலை கிடைக்காதா? இந்த விஷயத்துல ஒரு மாறுதல் நடக்காதா? ஒரு இமை பொழுதுல உன்னை விடுதலை ஆக்குறதுக்கு இவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். 38 வருஷமாய் ஒருத்தன் உடவுல படுத்து கிடக்கிறான். பெதஸ்தா குளத்துக்குள்ள போய் கூட அவனால இறங்கி அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியல. தேவதூதன் வந்து கலக்குவான். இவன் போய் யாரெல்லாம் உள்ள குதிக்கிறாங்களோ அவங்க சுகமடைந்து விடுவார்கள். நிறைய பேர் போய் உள்ள குதிச்சுட்டாங்க. ஆனா இவன் 38 வருஷமாய் பிரச்சனையோட உட்கார்ந்து இருக்கிறான். இவனால தவழ்ந்து போய் அந்த குளத்துல குதிக்கிறதுக்கு கூட இவனால முடியல. இவன் போறதுக்குள்ள வேற யாராவது போயிடுறாங்க. ஏசு அதுக்காக அவனை விட்டாரா? எல்லாரும் போய் அதுல குதிச்சாங்க. எல்லாரும் போய் அற்புத சுகத்தை பெற்றாங்க. முடியாதவனுக்காக இயேசுவே இறங்கி வந்தார். ஹalleluya. உன்னுடைய முயற்சியினால, உன்னுடைய பேச்சினால, உன்னுடைய திறமையினால நானும் போராடி பார்க்கிறேன், நானும் ஜெயிச்சு பார்க்கிறேன், என்னால முடியலன்னு சொல்லி உள் காயத்திலே வெளி காயத்திலே உட்கார்ந்து இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னுடைய தழும்புகளால் நீ சுகமாக முடியும். 38 வருஷத்து பிரச்சனை ஒரு செகண்ட்ல அது விடுதலையாக முடியும். ஆனா உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ போக. ஹalleluya. 12 வருஷமாய் பெரும்பாலான ஸ்திரீ அவரை தொட்ட உடனே சுகமாகி விட்டது. அவரால் முடியும். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? பிசாசு உங்களுக்குள்ள ஒன்ன போட்டுட்டான். உன்னால முடியாது. உனக்கு இது விடுதலை நடக்காது. பிசாசோட பொய்யை நீங்கள் நம்பாதீர்கள். எத்தனை பேர் நீங்க அறிக்கை பண்ண போறீங்க? சொல்லுங்களேன். இயேசுவின் நாமத்தினால பொய்யை நம்ப வைத்து என்னை தோற்று போக பண்ணின பொல்லாத பிசாசே, இயேசுவின் தழும்புகளால் நான் குணமடைந்து விட்டேன். இயேசுவின் தழும்புகளால் நான் விடுதலை பெற்று விட்டேன். இயேசுவின் நாமத்தினால நான் விடுதலை சுதந்திரித்து விட்டேன். இயேசுவின் நாமத்தினால நான் ஜெயமெடுத்து விட்டேன். இயேசுவின் நாமத்தினால எனக்கு அற்புதம் நடந்து விட்டது. இதை நீங்கள் சொல்ல 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 விடுதலை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கிறீர்கள். ஹalleluya. மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. சர்ச்சில் வந்து சொல்லுங்கனால நீங்க சொல்ல மாட்டீங்க. வீட்டுல போய் சொல்ல போறீங்க. நீங்க சொல்லும் போது உங்க வாயை திறந்து சொல்ல வேண்டாமா? இங்க சொல்றதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்குது. உங்க வாயை சர்ச்சிலேயே பிசாசு கட்டுறான்னா வீட்டுல கட்ட மாட்டானா? அங்கேயும் கட்டுறான். அப்ப இங்க நீ பழகு. இங்க வாயில திறந்து அறிக்கை பண்ணுங்க. இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாகி விட்டேன். நான் பாவத்துக்கு அடிமை கிடையாது. நான் பிசாசுக்கு அடிமை கிடையாது. இத அறிக்கை பண்ண நீங்க விடுதலை பெற்றுக் கொள்கிறீர்கள். இல்ல இங்கே நீங்க மௌனமாவே இருக்கிறீங்க, வீட்லயும் போய் மௌனமா இருக்கிறீங்கன்னா உங்களை விடுதலை ஆக்குறதுக்கு யாராலையும் முடியாது. நீ விரும்பலன்னா விடுதலை உனக்கு நடக்காது. ஆண்டவர் சுகமாக்கும் போது எல்லாத்தையும் கேட்கிறாரு, சுகம் அடைய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க விருப்பத்தின் அடிப்படையில் தான் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். உங்களுடைய விருப்பத்தை எப்படி நீங்க வெளிப்படுத்த முடியும்? உங்க செயல தான் வெளிப்படுத்த முடியும். உண்மையிலே உள்ளத்துக்குள்ள உங்களுக்கு விருப்பம் இருந்தா உங்க வாய் சும்மா இருக்காது. நீங்க அறிக்கை பண்ணி, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு விடுதலை வேண்டாம் ஆண்டவரே, இன்னைக்கு இந்த பிரச்சனையில எனக்கு விடுதலை வேண்டாம் ஆண்டவரே, நீங்க எனக்கு சுகப்படுத்தி விட்டீங்க ஆண்டவரே. எத்தனை பேர் நீங்க சொல்ல போறீங்க? நீங்க அறிக்கை பண்ணுங்க பாப்பா. எல்லாரும் இன்னைக்கு விடுதலை நடக்கலாம்னு பார்க்கலாம். அறிக்கை பண்ணுங்க. ஒரு நிமிஷம். இந்த பத்திமை குருடனா இருந்தான். அவனுக்கு விடுதலை வேணும்னு சொன்னா ஆண்டவரை அப்படி சொல்லுங்க. ஆண்டவரை விடுதலை அப்படி சொல்லுங்க.
இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரக்கம். அப்படின்னா உண்மையிலேயே இந்த பாவம் எனக்கு கஷ்டமா இருக்குது, இது எனக்கு ரொம்ப போராட்டமா இருக்குது, இது எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு விடுதலை வேணும், வெறுப்பை உணர்ந்தவன் என்ன பண்ணுவான்? வைராகியமாக இருப்பான். அதுல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறவன் சொல்றாங்க, அதுக்காக சொல்லுவான் ஆண்டவரே நீங்க என்ஜாய் பண்றீங்களா அதை வெறுக்கிறீங்களான்னு உங்க அறிக்கையிலே தெரியும். உனக்கு விருப்பம் ஆண்டவர் விடுதலையாக்க மாட்டாரு. இன்னும் 10 வருஷம் ஆனாலும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்போம். ஒரு நாள் வரும் அவருடைய வருகையில நீங்க அழுது புலம்ப ஆரம்பிப்பீர்கள். அன்னைக்கு ஆண்டவர் சொல்லுவாரு, எத்தனையோ சத்தியங்கள் வரும்போது நீ மௌனமா உட்கார்ந்துட்ட, உனக்கு விடுதலை நடக்கல, இன்னைக்கு நான் உன்னை பரலோகம் கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு. அன்னைக்கு மனம் திரும்புறதுக்கு ஒப்பு கொடுங்க. அறிக்கை பண்ண வாயில திறந்து அறிக்கை பண்ண அறிக்கை பண்ணுங்க. அவருடைய தழும்புகளால குணமாகிட்டேன். அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. நான் பாவி கிடையாது, நான் அடிமை கிடையாது, நான் குற்றவாளி இருக்கிறவன் கிடையாது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொள்கிறேன். அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. நாரான ஒரு ஜீவன் நாவின் அதிகாரம் இருக்கு. அதில் பிரியப்படுகிறவர்கள் கனியை புசிப்பார்கள். உங்களுடைய உள் காயங்கள் ஆரண்டு இயேசுவின் நாமத்தில் வைராகியங்கள், கோபங்கள், மூர்க்கங்கள், பிடிவாதங்கள், எல்லா சண்டைகள், கோபங்கள், எரிச்சல்கள் இயேசுவின் நாமத்தில் அவருடைய தழும்புகளால் சுகமாவதாக சொல்றேன். நான் என்னுடைய சொந்தத்திலிருந்து சொல்லல, வசனம் சொல்றத சொல்றேன். அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாக, அவருடைய தழும்புகள் உங்களை குணமாக்கி கொண்டிருக்கிறது. குணப்படாத காரியங்கள் நீங்க குணமாகிறது, குணப்படாத இருதயம் நீங்க குணப்பட்டு கொண்டிருக்கிறது, குணப்படாத சுபாவங்கள் நீங்க குணப்படுத்தும். அவருடைய தழும்புகளை உங்களை குணப்படுத்தி இந்த தழும்புகள் பாருங்க, காயம், ரத்தம் ஆறி வரும்போது இந்த பிளந்து கிடக்கிற சதை கூடி வர்றதுதான் தழும்பு. அது சேர்ந்து அப்புறம் அது ஒரு வடுவா இருக்கும் இல்லையா? அப்போ அவருடைய தழும்புகள் ஒரு ஒப்புரவாக்குதலை உண்டாக்குது. அவருடைய தழும்புகள் சமாதானத்தை உண்டாக்குது. அவருடைய தழும்புகளே நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது தான். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவருடைய தழும்புகளால் ஆண்டவர் சொல்றாரு, உலகம் தராத சமாதானத்தை நாம் இருக்கோம், என்னுடைய சமாதானத்தை உனக்கு ஏற்றுட்டு போறோம். இயேசுவின் தழும்புகள் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு சமாதானத்தோடு இருக்க வைக்கும். பண பிரச்சனை வருதா, குடும்ப பிரச்சனையா, கணவன் பிரச்சனையா, மனைவி பிரச்சனையா, வறுமையா, வியாதியா, பலவீனமா, எல்லா சூழ்நிலையிலும் தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். ஒரு கிறிஸ்தவன், ஒரு ரட்சிக்கப்பட்டவன் எல்லா சூழ்நிலையிலும் சமாதானமாய் இருக்க முடியும். நிறைய பேர் பேக்கெட்ல பணம் இருந்தா சந்தோஷமா இருக்கும். இது ட்ரை ஆயிடுச்சுன்னா ஆளோட சுபாவம் தெரியும். பணம் குறைஞ்சதா தெரிஞ்சிடும். மாச கடைசியானா டென்ஷனாவே சுத்திட்டு இருப்பாரு. இதெல்லாம் மனுஷன். நான் சொல்றேன், உன் பேக்கெட் ஜீரோவா இருந்தாலும் உன்னை சமாதானமாய் வைக்கிறதுக்கு ஆண்டவரால் நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஏன் சமாதானம் பணத்தால அல்ல, ஏன் சமாதானம் இவங்கெல்லாம் பேசினால சமாதானம், பேசுனால சமாதானம் போயிடுச்சு அப்படி இல்ல. யார் பேசினா என்ன, பேசலனா என்ன, எனக்கு பணம் வந்தா என்ன, வரலனா என்ன, வறுமையா இருந்தாங்க, தரித்திரமா இருந்தாங்க, வியாதியா இருந்தாங்க, ஆரோக்கியமா இருந்தாங்க, எனக்குள்ள இருக்கிற சமாதானம் உலகம் கொடுக்காத ஒரு சமாதானம். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்துக் கொள்கிறேன். இயேசு காரி தூக்கும்போது அவர் சமாதானம் நஷ்டப்படல, அவர் கண்ணத்துல அறையும் போது சமாதானம் நஷ்டப்படல, முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கும் போது சமாதானம் நஷ்டப்படல, அவர் சிலுவையில் அடிக்கும் போது சமாதானம் நஷ்டப்படல, பொய் குற்றச்சாட்டை சொல்லும் போது அவருடைய சமாதானம் நஷ்டப்படல. அப்படிப்பட்ட தழும்புகளால் இன்னைக்கு உங்களை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த சமாதானம் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. எல்லா சூழ்நிலையிலும் சமாதானமா இருக்க முடியும், எல்லா சூழ்நிலையிலும் சமாதானத்தை அனுபவிக்க முடியும். உலக தராத சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹalleluya. அநேக நேரத்தில் நம்ம சமாதானம் இல்லாம நம்ம சமாதானம் நஷ்டப்பட்டு போகுது. ஆண்டவர் சொல்றாரு, என் தழும்புகளால் நீ ஏன் குணமாகல? நான் சமாதானத்தை வச்சிருக்கிறேன் அல்லவா, நான் சிலுவையில சிந்தின ரத்தத்துல சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறேன் அல்லவா, என்னை ஆராதிக்கிற நீ, என்னுடைய மாம்சத்தையும் ரசத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிற நீ ஏன் சமாதானம் இல்லாம இருக்கிற?
யார்கிட்ட போய் கேட்டா ஏன் சிஸ்டர் சமாதானம் இல்லாம இருக்கிறீங்க, ஏன் பிரதர் சமாதானம் இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னா நிறைய காரணம் சொல்லுவாங்க. மனைவி தான் பிரச்சனை, கணவன் தான் பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, நிறைய காரியங்கள். நாங்க ஒரு கேரளா போறோம், ஒரு அங்கிள்கிட்ட கேட்கிறோம், எனக்கு நிம்மதியே இல்லை அடிச்சு சொல்றது. நான் சொல்றேன் எனக்கு உண்மையில நிம்மதி இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை. என்ன பிரச்சனை? அப்படி நிலத்துல ஒரு அடி வேற யாரோ வந்துட்டாங்க. இதுதான் பிரச்சனை. நான் சொல்ல காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவை, காணப்படாதவர்கள் நித்தியமானவை. உனக்கு ஏன் சமாதானம் இல்லாம போகுது தெரியுமா? இந்த உலகத்தோட காரியங்கள், மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. ஒருவனின் பின்னாடி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும். ஏன் உனக்கு சமாதானம் இல்லை? ஏன் உனக்கு சந்தோஷம் இல்லை? இந்த உலக காரியத்தை நீ தேடுற. இந்த உலகத்துல இவங்க பேசல, இவங்க வைக்கல, உதவி செய்யல, இவங்க என்னை கவனிக்கல, எனக்கு போன் பண்ணல, என்னை விசாரிக்கல. அவர் சொல்றார், அவர் உங்களை விசாரிக்கிறவரான முடியாது. உங்கள் கவலைகளை அவர் மேல வைத்து உங்களை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் எப்போது அவைலபிளா இருக்கிறார். அவரை விட்டாச்சு. இவர் எனக்கு போன் பண்ணல, என்னை விசாரிக்கல, என்கிட்ட பேசல. இது என்ன? இது உலகம். ஆண்டவர் சொல்ற, இந்த காரியத்துக்காக நீ சாக வேண்டும். இப்படிப்பட்ட இந்த உலகத்தினுடைய சுபாவத்துக்காக நீ செத்தால் ஒழிய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நீ அனுபவிக்க முடியாது. உலகம் தராத சமாதானம் நமக்கு தராது. என் தழும்புகளால் நீ சமாதானம் அடைய முடியும், என் தழும்புகளால் நீ சந்தோஷம் அடைய முடியும். என் சரீரத்தில் ஏற்பட்ட தழும்புகள் யோசிச்சு பாருங்க, தலையிலிருந்து பால் வரைக்கும் எல்லாம் தழும்பு. தலையில முள்முடி, கையில ஆணி, சாட்ட வரல 39 அடி அடிச்சது, கால்ல ஆணி, விழாவில குத்தப்பட்டது. இதெல்லாம் அவருடைய சரீரத்தை பார்த்தா அத்தனை தழும்புகள் எதுக்குன்னு கேட்டா நீ சமாதானமா இருக்கிறதா. இதுல வெட்கக்கேடான விஷயம் என்னன்னா, இந்த ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன், பட் எனக்கு நிம்மதியே கிடையாது. எப்படி நீங்க உலகத்தில் சமாதானத்தை சொல்ல முடியும்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள். ஒவ்வொரு கொடுக்க ஆண்டவரே, உலகம் தராத சமாதானத்தை எனக்கு நீங்க தந்ததற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அது யார் பேசினாலும் சரி, பேசலனாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, என்னை யார் விசாரிச்சாலும் சரி, விசாரிக்கலனாலும் சரி, எல்லா சூழ்நிலையில, அவமானங்களில, துக்கங்களில, பாடுகளில, வேதனைகளில, வியாதிகளில, எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவரே, இந்த நிறைவான சமாதானத்தை எனக்கு நீங்க வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. அதுக்கு நீ ஸ்தோத்திரம் பண்ணும்போது அந்த சமாதானம் உள்ள வரும். நீ ஸ்தோத்திரம் பண்ணும்போது அந்த சமாதானம் உனக்குள்ளாக கடந்து வர ஆரம்பிக்கிறது. உலகம் தராத சமாதானத்தை, உலகம் தராத சமாதானத்தை அவருடைய தழும்புகளால் குணமாக. தழும்புகள் எப்போ வரும்? ஆழமான காயங்கள், இல்லையா? ஆழமான காயங்கள் தழும்புகளை கொண்டு வரும். அவருடைய கையில ஆழமான காயம், தோமட கையை விட்டு பாருங்க, கால்கள் ஆழமான காயம், வினாவிலே குத்தப்படி ஈட்டில குத்தி ஆழமான காயம், முள்மூடி சூடி ஆழமான காயம். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, சத்துரு அநேக நேரத்துல இந்த சமாதான கேடோ, வெளிப்பாவமோ, இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு இருக்கிறது இல்லை. ஆனால் சில ஆழமான காயங்கள் நமக்கு உள்ளது. உள்ளுக்குள்ள ஆழமான சில கசப்புகள், வார்த்தைகளால் வந்த காயங்கள், வெறுப்புகள், ரிஜெக்ஷன்ஸ், நம்மளை நேசிக்கல. சின்ன வயசுல இருந்து சில ஆழமான உள் காயங்கள் நமக்குள்ள உள்ள இருக்கும். பல நேரங்களில் பிரச்சனை வெடிக்கிறது வேற விஷயமா இருக்கும், ஆனா அதனுடைய வேர் ஆழமான காயமா இருக்கும். சின்ன வயசுல இருந்து நீங்க எதுல பாதிக்கப்பட்டிருப்பீங்க, அது உள்ள அப்படியே இருக்கும். அது இன்னைக்கு வேற வேற மாதிரி பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும். ஆழமான காயம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய தழும்புகள் உங்களுடைய ஆழமான காயத்தை ஆற்ற முடியாத நான் அந்த தழும்புகளை பெற்றுக்கொண்டேன். நீங்க ஒப்பு கொடுக்கும் ஆண்டவரே, எனக்குள்ள எனக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ ஆழமான காயங்கள், என்னுடைய ஆழ் மனதுக்குள்ளாக நான் மறக்க முடியாத வருஷங்களுக்கு முன்பாய் நடந்த விஷயங்கள், என்னுடைய குடும்பங்களில் வந்த விஷயங்கள், என்னால விட முடியாத காயங்கள், அவர்களுடைய ஆத்மாவில் ஏற்பட்ட காயங்கள், ஏதாவது உள்ள அது உள் காயமா இருந்து அது ஹீல் ஆகாமவே உள்ள இருந்துச்சுன்னு சொன்னா, ஆண்டவரே உங்களுடைய தழும்புகளால் இன்னைக்கு எனக்கு குணமாக்கின ஆண்டவரே, அந்த ரூட்ல கிரியை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அநேகருக்குள்ள ரூட் இருக்குது. நீ அந்த ரூட்டை விட்டுட்டு மேல செடியிலையும் பூலையும் காயிலையும் பிரச்சனைக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய நேரத்துல இந்த மருந்து கொடுப்பாங்க, ஹோமியோபதி மாத்திரை சாப்பிட்டா அவங்க என்ன சொல்றாங்க, அது ரூட்ல போய் வேலை செய்யுது, அது ரூட்ல கிளீன் பண்ணும்.
நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வெளி காயங்களை ஆற்றுவதிலேயே நம்ம கவனம் செலுத்தி கொண்டிருக்கோம். இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்தா இதை செட்டில் பண்ணி நிக்கிறோம், இதை கிளியர் பண்ண அப்படி நிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது வர்றதுக்கு ஒரு ரூட் இருக்குது உள்ள. இப்படி நீங்க பேசுறதுக்கு உள்ள ஒரு ரூட் இருக்குது. இந்த பாவத்தை நீ செய்யறதுக்கு ஒரு ரூட் இருக்குது. இப்படிப்பட்ட சுபாவங்கள் உனக்குள்ள இருக்கிறதுக்கு ஒரு ரூட் இருக்குது. இப்படிப்பட்ட எண்ணங்கள் உன் குடும்பத்துக்குள்ள உன் வாழ்க்கையில வந்து உன்னை அலக்கழிப்பதற்கு ஒரு வேர் இருக்குது. அந்த வேர் எங்கன்னு பார்த்து அந்த வேர்ல ஒரு ஆபரேஷன் பண்ணணும் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த வேர்ல இருக்கிற காயங்கள், அந்த உள் காயங்களை இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்புகள் ஆற்றுவதற்கு வல்லமை உள்ளதா இருக்குது. எத்தனை பேர் அந்த உள் காயங்களை ஆற்ற விரும்புறீங்க? ஒப்புக்கொடுக்கலாம். ஆண்டவர் சொல்லுங்க, வாயில திறந்து, ஆண்டவரே எனக்கு இருக்கிற உள் காயங்கள், ஆண்டவர் என்னுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் ரூட் ஒன்று இருக்குது. ஆண்டவரே என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் வேற எங்கன்னு எனக்கு தெரியலப்பா. அந்த வேர்ல ஒரு குணமாக்கும் வல்லமை வெளிப்படுத்த சொல்லு. வாய்களை திறந்து சொல்லுங்க, என்னுடைய பிரச்சனைக்குரிய வேர்ல ஒரு குணமாக்குற வல்லமை வெளிப்படட்டும். வெளியில எத்தனையோ நான் முயற்சி பண்றோம், மாற்ற முடியல. எத்தனையோ சொல்றாங்க, என்னால கீழ்ப்படிய முடியல. அதுக்கு காரணம் ஒரு வேர் இருக்குது, ஒரு ரூட் இருக்குது. அந்த ரூட்ல போய் வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. அந்த ரூட்ல போய் குணமாக்கும் வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹalleluya. இன்னைக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ உங்க ரூட் ஆண்டவர் கிளியர் பண்ணணும்னு விரும்புகிறார். உங்க ரூட்டை கிளியர் பண்ணணும்னு விரும்புகிறார். ஹalleluya. என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள். நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கத்தை சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிக் கொண்டே இருக்கிறீர்கள். 10வது வசனத்தை வாசிங்களேன். 53ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக்கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். குற்ற நிவாரண பலி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உள் காயங்கள், உடைக்கப்பட்ட அனுபவங்கள், வேதனைகள், அது ஒரு வேறு. ஆனா இன்னொரு வேறு இருக்குது, குற்ற மனசாட்சிங்கிறது ஒரு வேறு. இது பிசாசு கொண்டு வருது. சத்துரு என்ன பண்றான், ஒரு பிரச்சனை கொண்டு வந்து அதை குற்ற மனசாட்சியா உங்களுக்குள்ள கொண்டு வந்து போடுறான். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, என் சரீரத்துல ஏற்பட்ட தழும்புகள் குற்ற நிவாரண பலியாக நான் சிலுவையில பலியாக மாட்டேன். தலைவலிக்கு தைலம் வந்து ஒரு நிவாரணி. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய குற்ற உணர்வுக்கு நிவாரணம் இயேசு கிறிஸ்து குற்ற நிவாரண பலியாக பலியாக. ஹalleluya. ஒருவேளை பிசாசு உங்களுக்குள்ள குற்றத்தை ஏன் கொண்டு வர்றான்? சத்தியம் தெரியாதவர்கள் தான் குற்ற மனசாட்சியில் இருப்பாங்க. இயேசு என்னை விடுதலை ஆக்கிட்டார், என் பாவத்தை சுமந்துட்டார், என் அக்கிரமத்தை சுமந்துட்டார், என்னை விடுதலை ஆக்கி விட்டார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அவர்களுக்குள்ள குற்ற உணர்வு பிசாசு போட முடியும். சத்தியத்தை படிக்கல, சத்தியத்துக்கு கீழ்ப்படியல, சத்தியத்தை விசுவாசிக்கல, குற்ற உணர்வு வந்துருச்சு. நீங்க ஆண்டவர் சொல்ற, நீ ஏன் காயத்தோட வந்து உட்கார்ந்துருக்க? உனக்கு ஏன் காயம்? ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார். உள்ள பார்த்தா டீப்பான வேர்ல காயம் இருக்குது, உள்ள பார்த்தா குற்ற உணர்வுன்ற காயம் இருக்குது. என்னால எழுத முடியல, என்னால செயல்பட முடியல, என்னால எழுதி பிரகாசிக்க முடியல, சம்பாதிக்க முடியல, நிறைய குற்ற உணர்வுன்ற காயம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை குணமாக்குறேன், நான் உன்னை குணமாக்குறேன். நான் உன் பலவீனத்தை சுமந்துட்டேன், உன் நோய்களை சுமந்துட்டேன், உன் ஐஸ்வர்யவன் ஆக்கிட்டேன், உன் சாபத்தை முறியடிச்சிட்டேன், பிசாசு கிரிகளை அழிச்சிட்டேன். நான் சிலுவையில விடுதலை கொடுக்காத விஷயமே இல்ல. புரிஞ்சுக்கோங்க. வியாதியா, பண பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, பிசாசா, மாந்திரிகமா, என்னெல்லாம் இந்த உலகத்துல பிரச்சனை இருக்குதோ உட்கார்ந்து ஒரு பெரிய லிஸ்ட் போட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அத்தனைக்கு நானே பரிகாரியான கர்த்தராயிருக்கிறேன். அத்தனை விஷயத்துக்கு இயேசு மாத்திரமே மருந்தா இருக்கிறார். இன்னைக்கு நீங்க கிளைம் பண்ண, ஆண்டவரே இந்த குற்ற மனசாட்சி எடுக்கும்படி நீ குற்ற நிவாரண பலியாய் பலியானீரே, உங்களுடைய தழும்புகளால் என்னை சுகப்படுத்துங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? சொல்லுங்க, வாயிலிருந்து அறிக்கை பண்ணுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. உங்களை குற்ற மனசாட்சியில பிசாசு எங்கெல்லாம் அழுத்தி வச்சிருக்கானோ நீ குற்ற நிவாரண பலியாய் எனக்காக நீ பலியானீர் அல்லவா, எனக்காக நீங்க பலியானீர் ஆண்டவரே. அப்பா என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹalleluya. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் நம்மை குணமாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 5வது வசனத்துல 53:5ல அதே வார்த்தையை அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், ஹீல்ட், குணமாகிறோம். ஆனா எபிரேய பதத்துல இந்த இடத்துல என்ன போட்டுருக்க, கியூர் என்ற அர்த்தத்துல இங்க சொல்லப்பட்டிருக்கு.
அதுக்கு பேரு ராஃபா. யெகோவா ராஃபா. அப்போ ஹீல்டு வேற, கியூர்டு வேற. இப்போ காய்ச்சல் வந்துச்சு, பாராசிட்டமால் போட்டேன், காய்ச்சல் ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு, ஹீல்டு. அடுத்த 6 மாசம் கழிச்சு காய்ச்சல் வராதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கண்டிப்பா மறுபடியும் வரும், மறுபடியும் ஒரு பாராசிட்டமால் போடணும், அது ஹீல்டு. ஆனா கியூர்டு அப்படின்னா இது ஒரு நாளும் வராது. இங்க சொல்லப்பட்டது என்ன? ஏசாயா 53 5வது அதிகாரத்துல சொல்லப்பட்டது, யெகோவா ராஃபா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் ஹீல்டு மாத்திரம் இல்ல, அது கியூர் ஆக்கிட்டார். ஹalleluya. அப்படின்னா நிரந்தரமான விடுதலையை கொடுத்து விட்டார். நீங்க உண்மையிலேயே ஒரு முறை ஆண்டவருடைய சமூகத்துல போய் உடைக்கப்பட்ட உள்ளத்தோட, ஆண்டவரே இந்த விஷயத்துல எனக்கு விடுதலை வேணும், நீங்க விடுதலை கொடுத்துட்டீங்க, நான் சுமக்க வேண்டியதில்லை, நான் பிரயாசப்பட வேண்டியதில்லை, நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு விடுதலை வேணும் என்று சொல்லி வைராக்கியமா நீங்க உட்கார்ந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவாரு. இந்த சத்தியத்தை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா அது நிரந்தரமான விடுதலையா உங்களுக்குள்ள நிலைக்க ஆரம்பிக்கும். வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், பெரியவர்கள், உங்க வாழ்க்கையில உங்களை குற்ற உணர்வை வச்சு, பாவத்தை வர வச்சு, உள்காயங்களை வச்சு, சிந்தனையில பாவங்கள், பேச்சு, பார்வை எல்லாம் பாவத்தை வச்சு நீங்க தேவ சமூகத்துல வந்து நீங்க ஒரு கில்ட்டியோடவே இருக்கிறதுக்கு பிசாசு பிளான் பண்றான். ஆனா இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே இந்த சமூகத்துல வந்து நிரந்தரமான விடுதலை நான் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுறேன் ஆண்டவரே. நீர் என்னை கியூர் பண்ண போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா பிரச்சனையும் மாத்த போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாத்த போறதுக்காக இல்ல, மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க கியூர் பண்ணிட்டீங்க ஆண்டவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்ற உங்க பிரச்சனைகளை நான் கிளியர் பண்ணிட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புதுசா வந்தவங்க எத்தனை பேர் உங்க பிரச்சனையை ஆண்டவர் சிலுவையில சுமந்து விட்டார்? எந்த சர்ப்பத்தின் ஆவி உங்க வீட்டுக்குள்ள வர முடியாது. நீ தூக்கம் கெட்டு இருக்க முடியாது, நீ பலவீனத்தோடு இருக்க முடியாது, மூட்டு வலியோடு இருக்க முடியாது, கழுத்து வலியோடு இருக்க முடியாது, பாவத்தோடு இருக்க முடியாது, சிகரெட்டை நீ உன் கை தொட முடியாது, சாராயத்தை நாடி நீ போக முடியாது, சினிமாவை நீ தேட முடியாது, கெட்ட வார்த்தை வாயில வராது. காரணம் நீ cured by the blood of Jesus Christ. அவருடைய தழும்புகளால் நீ குணமாயிட்ட, அவருடைய ரத்தத்தால் நீ சுகமாக்கப்பட்டு விட்டாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை ஆணித்தரமா நீ விசுவாசா, சத்துரு எல்லைக்குள்ளேயே வர முடியாது. இதுக்கு அடையாளமா தான் இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாரு, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிலைக்கால நீ தடவு, சங்கார தூதன் வருவான், இதை பார்த்து அவன் கலந்து போய் விடுவான். ஹalleluya. சத்துருவும் உன்னை தொட முடியாது, சங்கார தூதனும் உன்னை தொட முடியாது. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாயில சொல்லி, சத்துரு என்னை தொட முடியாது, சங்கார தூதனும் என்னை தொட முடியாது. சொல்லி அறிக்கைப்படுங்க, சத்துரு என்னை தொட முடியாது, சங்கார தூதன் என்னை தொட முடியாது. நான் விடுதலை ஆக்கப்பட்டு விட்டேன், நான் சுகமாக்கப்பட்டு விட்டேன், அற்புதத்தை பெற்றுக் கொண்டு விட்டேன், இயேசுவின் தழும்புகளால் சுகமாகி விட்டேன், நிரந்தரமான விடுதலை எனக்கு நடந்து விட்டது, திரும்ப திரும்ப விடுதலை எழுந்திருக்க மாட்டேன், எனக்கு விடுதலை கொடுத்து விட்டார், நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. உண்மையிலே விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்படியே கண்களை ஆண்டவரை நோக்கி பார்க்க போலாம். விடுதலை நாயகன்